நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தையும் மற்றும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆண்டில் எல்லா நலங்களையும் எல்லா வளங்களையும் இறைவன் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவருடைய பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பித்து, இன்றைக்கு திருவெம்பாவை 17வது பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம். செங்கண் அவன்பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்குணம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடிநலம் திகழ்ந்த பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் என்பது பாடலாகும். இப்பாடலின் விளக்கமானது, தேன் சிதறும் பூக்களை சூடிய கருங்கூந்தலை கொண்ட பெண்ணே, செந்தாமரை கண்கொண்ட திருமாலும் நான்முகனும் மற்றும் தேவர்கள் எல்லோரும் இணைந்தும் தர முடியாத பரவசத்தை இன்பத்தை வழங்க இதோ நம் தேவாதி தேவனான ஈசன் தர வந்து கொண்டிருக்கிறான். வீதி உலா வந்து வீடுகள் தோறும் எழுந்தருள வந்து கொண்டிருக்கிறான். சிவந்த தாமரை போன்ற குஞ்சிதபாதமாம் அவன் திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சப்பரம் ஏறி வருகிறான். அழகிய கண்களை கொண்டவனும் அடியார்களுக்கு விருப்பமான அமுதமானவனுமான நம் ஈசனை வணங்கி நலன்கள் பெற விரைந்து வா பெண்ணே. ஈசனை தரிசிக்க வரும் பெண்ணே, தாமரை மலர்கள் மலர்ந்து கிடக்கும் இந்த தடாகத்தில் நீராடி ஐந்தெழுத்தை ஓதியபடி அவனுக்காக காத்திருப்போம். அன்புக்கு மயங்கும் அவன் நமக்கு சேவகம் செய்யவும் கூடியவன். அன்பை தவிர வேறெதையும் எதிர்பார்க்காத நம் தலைவனை கூடி வழிபடுவோம் வாத்தோழி என்பது இப்பாடலின் விளக்கமாகும். இப்பாடலில் உட்குறிப்பாக அருமையான மார்கழி அதிகாலை பொழுது, இது தேவர்களுக்கு ஈசனை ஆராதிக்கும் வேளையும் கூட. இந்த நேரத்தில் இப்படி சோம்பல் கொண்டு உறங்குகிறாயே, நமக்காக நம் ஈசன் கிளம்பி வீதி உலா வந்து கொண்டிருக்கிறான். நமக்கு சேவகம் செய்யவே விரைந்து வரும் நம் தலைவனை எதிர்கொண்டு வரவேற்பதுதானே முறை. அதை விடுத்து தூக்கம் எனும் வலையில் சிக்கிக் கொண்டிருக்கலாமா என்று தோழியை கேட்பதாக அமைந்த இப்பாடலில் நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்ற நுட்பமான அடியை மாணிக்க வாசகர் கையாள்கிறார். இதற்கு பொருள், நம் உடம்பு எனும் கோயிலில் நெஞ்சம் எனும் இல்லத்தில் இறைவன் குடியேற வருகிறான் என்பதை உணர்த்தவே இவ்வடியை பயன்படுத்தினார். திருச்சிற்றம்பலம்.